பஞ்ச உலோகங்கள்ல இருக்கக்கூடிய விசேஷங்கள் வெள்ளியில மகத்துவம் ஜாஸ்தியா இருக்கு. வெள்ளியில பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாகவும், ரெண்டாவது வெள்ளிக்கு மகத்துவம் ஜாஸ்தி. இன்னைக்கு ஆலயங்கள்ல நிறைய கோயில்கள்ல பாருங்க, பெருமாள் ஆலயங்கள்லயும் சரி, பல ஆலயங்கள்லயும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய பிரபாவளி வெள்ளியில தான் இருந்துட்டு இருக்கும், விளக்கு வெள்ளியில தான் இருந்துட்டு இருக்கும், சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணக்கூடிய அந்த பாத்திரம் வெள்ளியில தான் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பஞ்சபாத்திர உத்ரணியும் வெள்ளியில தான் இருக்கும். நீங்க அர்ச்சகர்கிட்ட கேட்டா வெள்ளிக்கு தீட்டு கிடையாதுன்னு சொல்லுவா. பஞ்ச உலோகங்கள்ல அவ்வளோ மகத்துவம் கொண்டது வெள்ளி. அப்ப அந்த வெள்ளிக்கு அவ்வளோ ஆகர்ஷணம் இருக்கும் பொழுது நம்ம அந்த வெள்ளியினுடைய மகத்துவத்தை எப்படி பார்க்கறது? நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ திருவோண நட்சத்திரத்தன்னைக்கோ உங்களுடைய சுண்டு வரல்ல ஒரு வெள்ளி மோதிரத்தை போட்டுண்டு அதை இரவு பூரா அணிஞ்சிட்டு காலையில எடுத்து ஒரு தண்ணியில போட்டு பார்த்தோம்னா அந்த தண்ணி அந்த இடத்துலயே சுத்தின்னு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வெள்ளிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு, ஈர்க்கக்கூடிய தன்மையும் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும்.